திண்டுக்கல்லை சேர்ந்த திலகா. இவரு இப்பதான் கல்லூரி படிப்பை படிச்சு முடிச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய அக்காவும் கல்லூரி படிப்பை படிச்சு முடிச்சுட்டு சமீபத்துல சரவணன் அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு திருமணம் பண்ணி இப்போதைக்கு பெங்களூர்ல இருந்துகிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே தன்னுடைய சரவணன் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அக்கா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட திலகாவும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடியே சரவணனும் தன்னுடைய அக்காவும் ரொம்ப சின்சியரா காதலிச்சிருக்கிறாங்க. அந்த காதல் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தெரிய போக உண்மையிலுமே சரவணனை பத்தி விசாரிக்கும் போது ரொம்ப நல்ல பையன், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, மாச கை நிறைய சம்பாதிக்கிறான், அவங்களுக்கும் அப்பா கிடையாது அம்மா கிடையாது, அவங்க தனிமையில தான் இருக்கிறாங்க, அக்கா மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் வீட்டுல இருக்கிற அப்பாவும் அம்மாவும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. நம்ம திலகாவுடைய அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போய் தான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து அந்த பணத்துல திலகாவையும் சரி அவங்க அக்காவையும் சரி படிக்க வச்சிருக்கிறாங்க. படிச்ச படிப்புக்கு திலகாவுடைய அக்காவுக்கு சரியான வேலை கிடைச்சிருச்சு. ஆனா வேலை கிடைச்சும் பாத்தீங்கன்னா வேலைக்கு போக முடியல. ஏன்னா பெங்களூர்ல இருக்கிறதுனால அக்காவுக்கு பிறந்த குழந்தைய பார்த்துக்க சரியான ஆளு கிடையாது. அதனால சரவணன் மட்டும் வேலைக்கு போய்கிட்டு இந்த பக்கம் அக்காவை பிள்ளைங்களை பார்த்துக்க வீட்டிலே பார்த்தனா இருக்க வச்சிருக்காங்க. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்கும் போதுதான் சரவணனுக்கு நம்ம திலகா போன் பண்றாங்க. என்ன மாமா நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. நல்லா இருக்கிறேன் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. நானும் இங்க வேலை இல்லாம தான் இருக்கிறேன், நான் பாட்டுக்கு பெங்களூருக்கே உங்க கூட வந்துட்டுமா, நான் அங்க வந்தேன் அப்படின்னா அக்காவுக்கும் கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும், எனக்கும் ஒரு நல்ல வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க. அப்பதான் சரவணன் சரி பரவாயில்ல, அன்னைக்கு தான் நீ சின்ன புள்ளைய விவரம் தெரியாம இருந்த, இப்பதான் உனக்கு எல்லா விவரமே தெரியுமே, நீ தாராளமா கிளம்பி வந்துடலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சரவணன் சொல்லிடுறாங்க. வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தையும் கேட்டுக்கிட்டு நம்ம திலகா பெங்களூருக்கு போறாங்க. அப்பதான் பெங்களூருக்கு நம்ம திலகாவுக்கு ரொம்ப ரொம்ப புதுசு. அங்க இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து பிரமிப்படைகிறாங்க. ஒரு வழியா அக்கா வீட்டுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா அக்கா கிட்ட நலன் விசாரிச்சுட்டு அந்த குழந்தைய தான் குழந்தை போல ரொம்ப நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் மாமாவும் சரி ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன மாமா ஒர்க் எல்லாம் எப்படி போயிடுச்சு அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி ஒண்ணு எனக்கு பெருசா கஷ்டமா தெரியல, நான் ரெகுலரா வேலைக்கு போறதுனால எனக்கு பிரச்சனை கிடையாது, உனக்கும் கூடிய சீக்கிரத்துல ஒரு ஜாப் ஒண்ணு ரெடி பண்றேன், அதுவும் என்னுடைய ஆபீஸ்ல ரெடி பண்றேன், அதுக்கு கொஞ்சம் பொறுமையாரு, ஒரு 10 நாளோ 15 நாளோ இல்ல ஒரு மாசம் வரைக்கும் பொறுமையா வீட்டிலே பார்த்தனா இரு, நம்ம வீட்டிலே இரு, நீட்டா சுத்தி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிடுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு மாமாவும் பார்த்தனா சொல்லிடுறாங்க. இப்படி வீட்டுல எல்லாரும் பார்த்தனா சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் பாத்தீங்கன்னா மாமா ஆபீஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு லேட்டா வராங்க. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தன்னுடைய மனைவிதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பார்த்தனா திலகா மேல கை வச்சிடறாங்க. அப்ப திலகா ஐயோ மாமா நான் திலகா அக்கா படுத்து தூங்குறா அப்படின்னு பார்த்தனா சொல்லிடுறாங்க. உடனே அதை பேசி சமாளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா திலகா அவங்க அக்கா கிட்டையும் பார்த்தனா இந்த விஷயத்த சொல்றாங்க. அவங்களும் சிரிச்ச மேனிக்கு அந்த விஷயத்த அப்படியே கடந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஆபீஸ் லீவ் டைம் பாத்தீங்கன்னா திலகா அவங்க அக்கா மாமா குழந்தைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியிடத்துக்கு போறது, தியேட்டருக்கு போறது அப்படின்னு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. திலகா அடிக்கடி மனசுல நினைக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, மாமா மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்குமே அப்படிங்கிற எண்ணத்துலதான் நம்ம திலகாவுக்கு ஆசை பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாயிடுச்சு. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம திலகாவுக்கு போன் வந்துச்சு. நீ நாளையில இருந்து பார்த்தனா வேலைக்கு பார்த்தலாம் ரெடி ஆயிடலாம், உனக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ அதை எல்லாத்தையும் உங்க அக்கா சூஸ் பண்ணி உனக்கு வாங்கி தந்துருவா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. திலகாவுக்கு உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வேலையும் பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. 2-3 நாள் வேலைக்கு போயிட்டு அக்கா வீட்லயே அக்கா மாமா வீட்லயே தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்திருந்தாலும் நம்மளால அவங்களுக்கு கஷ்டம், வீடு ரொம்ப சின்ன வீடு, ரூம் சின்ன ரூம், அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்யோன்யமா இருப்பாங்க, நம்ம எதுக்கு தொந்தரவு அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம திலகா விவரமா பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டல் இருக்கு, அங்க தங்கி பாத்தீங்கன்னா வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. மாமாவும் அக்காவும் எவ்வளவோ தூரம் சொன்னாலும் அதை பத்தி பொருட்படுத்திக்காம நீங்க சந்தோஷமா இருந்தா போதும், நான் பக்கத்துல தானே இருக்கிறேன், அடிக்கடி நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போகத்தானே இருக்க போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தா சொல்றாங்க. ஒரு நாள் இப்ப இருக்கும் போதுதான் சரவணன் செல்ல இருந்து நம்ம திலகாவுக்கு போன் வருது. அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா அக்கா பாத்தீங்கன்னா மாரடைப்பால சம்பவ இடத்திலே பார்த்தா இறந்து போயிடுறாங்க. மாமாவுக்கு என்ன பண்ண
பண்றது அப்படிங்கறதே தெரியல. உடனே பாத்தீங்கன்னா இறுதி சடங்கு எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. மாமா ஆபீஸுக்கும் போல அந்த குழந்தைய மட்டும் பாத்துக்கிறாங்க. இப்ப இருக்கும் போதுதான் மனைவி இல்லாத வேதனை என்ன அப்படிங்கிறத தன்னுடைய மாமா மூலியமா திலகா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அதனால நீங்க வேலைக்கு போங்க மாமா, நான் குழந்தைய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நல்லபடியாவே பாத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்திருந்தாலும் அந்த குழந்தைய தான் குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த குழந்தைய விட்டு பிரிய நம்ம திலகாவுக்கு மனசு கிடையாது. தன்னுடைய சொந்த ரத்தம், அக்காவுக்கு பிறந்த குழந்தை தானே இது, தனக்கும் சொந்தம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த அளவுக்கு பாசமா வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் ஏன் அக்காவுக்கு பதிலா அக்கா தான் போயிட்டாங்க, தங்கச்சியை திருமணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட சரவணனுடைய மனசுலயும் பாத்தீங்கன்னா அந்த எண்ணம் தான் ஓடுனுச்சு, திலகாவுடைய மனசுலயும் பாத்தீங்கன்னா அந்த எண்ணம் தான் ஓடுனுச்சு. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஆண்கள்ட்டுமே பேசாத திலகா முறையா அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினது நம்ம சரவணன் கிட்ட மட்டும்தான். சரவணனுடைய குணம், கேரக்டர் எல்லாமே பார்த்தோன்னா பிடிச்சு போனதுனால ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பெருசா கிராண்டா திருமணம் பண்ணிக்காம 10-20 பேர்த்த வச்சுக்கிட்டு பெங்களூர்லயே ஒரு கோவிலா பார்த்து நம்ம திலகாவுக்கும் சரி சரவணனுக்கும் சரி திருமணம் பண்ணி பார்த்தா முடிச்சிடுறாங்க. உண்மையிலுமே நம்ம திலகாவுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு. குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிறதும், அதுக்கப்புறமா சரவணன் ஓவர் டைம் ஆபீஸ் அப்படின்ட்டு பார்த்தோம்னா சம்பாரிச்சு நம்ம திலகா கிட்ட கொடுக்கறதும், திலகா தான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல கணவர் கூட சந்தோஷமா இருக்கிறதும், சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 4 பேர் என்ன சொன்னா நம்மளுக்கு என்ன, நம்மளுடைய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும் அப்படின்னு முடிவு பண்ணி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை